Hi students, நாமனிக்கு VIT Engineering Entrance Examination 2024 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 3 டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்டை எந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம், உங்களோட ரேங்க்குக்கு எந்த கேம்பஸில் சீட் அலாட் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 12th கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எஜுகன் வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வெப்சைட்லேயே ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், நர்சிங், டிப்ளமோ இந்த மாதிரி எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபார்மை ஃபில் பண்ணி ஸ்காலர்ஷிப் கெட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். VIT EEE எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா April 19 to April 30, 2024 வரை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டை VIT.EEE.ac.in வெப்சைட்டில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா VITயோட அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்குது. ஹோம் பேஜில் ரிசல்ட்டோட லிங்க் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் லாகின் பேஜில் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் கோட் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா கவுன்சிலிங்கில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா, என்ன ரேங்க் வந்திருக்கீங்க, தென் கவுன்சிலிங் ரவுண்ட் அண்ட் டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 1 lakh ரேங்க்குள்ளே வந்திருந்தீங்கன்னா VIT வேலூர் அண்ட் VIT சென்னையில் சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அபவ் 1 lakh ரேங்க்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா VIT AP அண்ட் VIT போபால் கேம்பஸில் சீட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரேங்கை பேஸ் பண்ணி கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்போ ஸ்பெசிஃபிக் கேம்பஸ் அண்ட் என்ன ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். கவுன்சிலிங்கில் உங்களோட சாய்ஸை எடிட் பண்ணுறதா இருந்தாலும் ரீஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் டெட்லைனுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபைனலாக நீங்கள் என்ன சாய்ஸஸை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் சாய்ஸ் மெனுலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலாக உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்கை பேஸ் பண்ணியும் உங்களோட ப்ரிஃபர்டு சாய்ஸை பேஸ் பண்ணியும் தான் அலாட் பண்ணுவாங்க. சீட் அலாட்மெண்ட்க்கு கவுன்சிலிங் அப்போ மெனி சாய்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. தென் லாஸ்ட்டாக உங்களுக்கான சீட் அலாட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் கேம்பஸ் அண்ட் ப்ரோக்ராம் அண்ட் கேட்டகரி எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. மெயினாக VIT அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் நடக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜஸில் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எஜுகன் அப்ளிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. காலேஜ் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. காலேஜில் இருக்க அஃபிஷியல்ஸ் கிட்டே உங்களால் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.